அஸ்ஸலாமலைக்கும். ஹாப்பி குட் டே. சுகர் லெவல் கண்ட்ரோல் செய்யும் இந்த குதிரைவாலி தோசை வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி நான் 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு நான் இந்த அளவு உளுந்து சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மில்லட் தோசை பார்க்க கலர் இந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தோசை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. சுகர் வந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த தோசை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வருமுன் காப்போம் என்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்து பழ வைக்கணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் கரிஞ்சீரகம் தண்ணி குடிக்கும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அப்லோட் பண்ண இந்த வீடியோ யாருமே பார்க்கலங்கிறது ஒரு கஷ்டம் அவ்வளோ இல்லை. ஆனால் அந்த பார்த்தா நிறைய பேர் பலன் அடையலாம். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அது பாருங்கள், எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆனப்புறம் நீங்கள் வேணால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே.